வாங்க இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஸ்பைசி ஐட்டம் போட்டுக்கலாம். அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, கடல் பாசி, ஒரு சின்ன பட்டை, அப்புறம் பெரிய வெங்காயம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரை வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதையும் போட்டு நல்லா வதங்கிடும். மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கு சிக்கனை, இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இது பாருங்க, சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பொடி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், மூடி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கனில் ஊற்றின தண்ணி எல்லாம் சிக்கனில் ஊற்றின தண்ணி எல்லாம் இதாகி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 மல்லித்தலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.